Hello everyone, I am Pradeep Raj. So in this video கொஞ்சம் வித்தியாசமா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். போன ரெண்டு வீடியோஸ்ல என்ன பார்த்திருந்தோம்னா ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் NodeMCU போர்டு யூஸ் பண்ணி செய்றது. ஒன்னு வந்து வைஃபை கனெக்ஷன்ல கண்ட்ரோல் பண்றது, தென் another one வந்து Blynk அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இன்டர்நெட் மூலமா கண்ட்ரோல் பண்றது. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Blynk அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி செஞ்ச ஹோம் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ட என் வொர்க்ஷாப்ல இருக்க ஒரு லைட்ல கனெக்ட் பண்ண போறோம். So இதே மாதிரிக்கு ஃபேன் அண்ட் மற்ற லைட்ஸ்ல கூட கனெக்ட் பண்ணலாம். So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை போன வீடியோவோட கண்டினியூஷனே சொல்லலாம். ஏன்னா போன வீடியோவில் செஞ்ச சர்க்யூட்டை தான் இந்த பாக்ஸில் ஃபிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த சர்க்யூட்டை பவர் அப் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 5 வோல்ட் மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபிட் பண்ணுறதுக்காக பாக்ஸில் ஒரு ஹோல் போட்டு தென் அதை வந்து சர்க்யூட்டை ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் பில்ட் பண்ணியிருக்க சர்க்யூட், தென் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அண்ட் Arduino கோட்லாம் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றதை டீட்டெயில்டாக நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது ரிலேலேருந்து எப்படி லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறோன்றதை பார்க்கலாம். நார்மலாக எல்லா ஹவுஸ்லேயும் சுவிட்ச் பாக்ஸில் இருந்து தான் லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து லைட்டு போகிற கனெக்ஷனை கட் பண்ணிட்டு ரிலேயில் கொடுத்துட்டு தென் ரிலேலேருந்து லைட்டுக்கு வயரிங் பண்ண போகிறோம். தென் வயரிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. தென் ஃபைனலி வயரிங் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. டியூப்லைட்டோட வயரை வந்து ரிலேயில் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் கடைசியாக NodeMCUக்கு வந்து 5 வோல்ட் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணியே பவர் அப் பண்ணியாச்சு. ஸோ வாங்க இப்போ ஃபைனலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ That's it. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஐ வில் see you next time.